கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தை கட்டாமல் தங்களுடைய வீட்டை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய வியாபாரங்களை, தங்களுடைய வேலைகளை அவர்கள் வேக வேகமாய் கட்டின போது ஆண்டவர் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உங்களை இந்த தேசத்தில் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறேன், உங்களை தேசத்தை சுதந்திரிக்க விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறேன். ஆனால் என் ஜனங்களோ பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்கள் ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கும்போது ஆலயத்தை கட்டாம அவங்க வீட்டை கட்டுறாங்க, அவங்க வேலையை கட்டி எழுப்புறாங்க, வாழ்க்கையை கட்டி எழுப்புறாங்க, அவங்களுடைய வியாபாரத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அப்பொழுது ஆகாய் 1:4 சொல்கிறா, இந்த வீடு பாலாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? இது காலமா? இது சபையை கட்டணும், எழுப்புதலை பார்க்கணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆலயம் விழுந்து கிடக்கிறது, இதெல்லாம் கட்டாம நீங்கள் வேக வேகமாக வீட்டில் கட்டி நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கே விரும்புகிறீங்களேன்னு ஆண்டவர் சொல்லி அவர்கள் வயல் நிலங்களை கர்த்தரை அடித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் வயல் நிலத்தை அடிப்பார். ஆண்டவர் தேசத்தில் ஜனங்களை அடிப்பாரா? நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிப்பான், தண்டிப்பான், அடிப்பான். நல்ல அப்பான்னா தன் பிள்ளைகள் தவறான வழியில் போகும்போது, சரியில்லாத பாதையில் போகும்போது ஆண்டவர் அடிக்கிற ஆண்டவர் என்று பைபிளில் வசனம் இருக்குது. அது எல்லா பைபிளையும் வேத பகுதியில் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அடிக்கிறவராக இருக்கிற கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-10 வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தில் வாசித்தா, உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நலமென்று தோன்றின கொஞ்ச காலம் உங்களை சிட்சித்தார், ஆனால் நீங்கள் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகிறதுக்கு தான் அவர் உங்களை சிட்சிக்கிறார், அடைந்து கொள்ளுகிறார். ஏன் சில நேரம் சில அடி விழுது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படின்னா ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். கொஞ்சம் கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போகும்போது, கர்த்தரை விட்டு விலகி போகும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை கால்கள் எடுத்து வைக்க போகும்போது, ஆலயத்தையும் ஆராதனையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் முக்கியப்படுத்தாமல் உலகம், வியாபாரம், வேலை என்று சொல்லி உலக காரியத்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவராக இருப்பாரானால் கண்டிப்பாக நம்மளை தண்டிப்பார், நம்மளை கண்டிப்பார், நம்மளை அடிப்பார், நம்மளை சிட்சிப்பார். யோபு சொல்கிறாரு, என்ன அவர் தான் காயப்படுத்தினாரு. காயப்படுத்தி கட்டுப்போடும் என்னை அடித்தாலும். நம்ம அப்பா அப்படிதான். ஏசப்பாவோட நேச்சர் அன்பாகவே இருக்கிறார், இல்லவே இல்லை. அவர் ஒரு பக்கம் கிருபை, இன்னொரு பக்கம் சத்தியம் உள்ள தெய்வம். ஒரு பக்கம் எவ்வளவு அன்பாக இருக்கிறாரோ அவ்வளவு கடினமான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லவ் பண்ணுவார். எக்ஸ்ட்ரீமாக என் பிள்ளை கரெக்டாக இருக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நம்ம ஆண்டவர் போவார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் தான் இருந்தீங்க, இப்போ வந்தீங்க, திரும்பியும் உங்கள் வீட்டை தான் கட்ட போகிறீங்க, திருப்பியும் உங்கள் வயலை கட்ட போகிறீங்க, வியாபாரத்தை கட்ட போகிறீங்க. ஒரு தடவை பட்டீங்கல்ல, திருப்பியும் இதே காரியத்தை செய்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்டு தேசத்தில் அவர் தான் பஞ்சத்தை அனுப்புகிறார், பட்டயத்தை அனுப்புகிறார், கொள்ளை நோயை அனுப்புகிறார், மிருகத்தை அனுப்புகிறார். எசேக்கியேல் 14:12 கடைசி வசனம் வரைக்கும் வாசித்தா அது சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆசாரியர்களும் லேவியர்களும் பரிசுத்த சமூகத்தில் தீட்டான காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அதை வெறுக்கிறார்.
அப்பந்தான் கர்த்தர் பேசுறாரு, இப்ப சபையை கட்டுற காலம் இது உங்களை கட்டுற காலமா? இது எழுப்புதலை பார்க்க வேண்டிய காலம், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். இந்த காலத்துல நீங்க எதை செய்யணுமோ அதை செய்யறதை விட்டுட்டு வேற எதெல்லாம் செய்றீங்களேன்னு சொல்லி வருத்தப்படுகிறார். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்புகிறார்கள். கொஞ்சம் பேர் திரும்புறாங்க, கொஞ்சம் ஆசாரியர்கள் கர்த்தர் பக்கம் திரும்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் ஆகாய் 2:19. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுவரைக்கும் எப்படியோ போச்சோ தெரியல, இன்னைக்கு கரெக்ட் பண்ணிட்டீங்கல்ல, இன்னையிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் பேர் சரி ஆகலை, ஆனால் சரியான தேவ ஜனங்களுக்கும் தெரியான லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு வீதமாக கர்த்தர் வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் சொல்றாரு, இன்னையிலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் பட்சத்தில் கர்த்தர் சமூகத்தில் தேடி அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் விடுகிறவர் அல்ல, ஒரு நாள் வெறுமையா அனுப்புகிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நோவாவை ஆசீர்வதித்தார். பைபிளில் வாசித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு அளவே கிடையாது. ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்னா அதில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் எல்லாம் படைத்த எல்லா சிருஷ்டிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் நோவாவையும் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12ஆம் அதிகாரம் வந்தால் ஆபிரகாமையும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாம் 26ஆம் அதிகாரத்தில் வந்தால் ஈசாக்கியும் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வந்தால் யாக்கோபையும் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் யோசேப்பையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் யாக்கோபு அவனுடைய 12 பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்க ரொம்ப பிரியப்படுகிறார். என்னாகும் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம்னே வேதம் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். உபாகமம் 2:25 இன்று நான் தொடங்குவேன், இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னவ, வானத்தின் கீழே எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். இன்று ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவா? உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் கேட்டு சத்துரு பயமும் திகிலும் வரும்படி கீர்த்தியை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவா, உங்களை அப்படி ஆசீர்வதிப்பா. 2வது ஆசீர்வாதம் வேதம் சொல்கிறது, யோசுவா 3:7 வாசித்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் சகல ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருந்து இந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இன்று உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். 4:14 அப்படியே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசுவா மோசேக்கு பயந்து ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே யோசுவாவுக்கும் பயந்து ஜனங்கள் நடுங்கி இருந்தார்கள். அதே யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் பேர் இல்லாதபடி புரட்டி போட்டேன். என்னென்ன நிந்தைகள், என்னென்ன அவமானங்கள், என்னென்ன பாடுகள், என்னென்ன போராட்டங்கள், இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறா. எல்லா நிந்தைகளை கர்த்தர் புரட்டி போடுவா, எல்லா அவமானங்களை கர்த்தர் புரட்டி போடுவா, எல்லா வெக்கங்களை கர்த்தர் புரட்டி போடுவா. எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் இன்று உங்களை மேன்மைப்படுத்த, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் கீர்த்தியை தொடங்க பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்று யாத்ரா 32ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம், இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்னைக்கிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கணுமா, இன்னைக்கு நீங்கள் உங்களை பிரதிஷ்டை பண்ண ஒப்பு கொடுங்கன்னு 1ஆம் தேதி பேசி முடித்தோம். இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களை பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட பேச விரும்புகிறேன், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே,
கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? யாக்கோபின் வம்சம், யாக்கோபின் சந்ததி. இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீத பகுதி 24ஆம் சங்கீதம். இந்த 24ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவார், யார் அவருடைய சமூகத்தில் நிலை நிற்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் பொய்யாய் ஆணையிடாதவனுமாமே அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது. அப்படி முடித்த உடனே அடுத்த வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே எப்படிப்பட்ட சந்ததியா? அவரை தேடி விசாரித்து அவரை சமூகத்தை நாடுகிற, கேட்கல, யாக்கோபின் சந்ததி. இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சந்ததியின் ஆசீர்வாதம் அப்படின்னு உங்களோட பேச விரும்புகிறேன். ஆபிரகாமின் சந்ததியின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் சந்ததியின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டு, அதையும் நான் உங்களோட பேசுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆசீர்வாதம் என்ன? யாக்கோபின் சந்ததியின் ஆசீர்வாதம். ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் வம்சத்தின் ஆசீர்வாதம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது என் சந்ததிக்கே கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வம்சத்துக்கே, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிக்கே. ஆமென். யாக்கோபின் வம்சத்தின் ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ, யாக்கோபின் வம்சத்தாரே என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தருடைய ஆவி குறுகியிருக்கிறதோ. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரம் குறுகியிருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீங்கள் பாருங்கள். எங்கே சொல்லியிருப்பார்? என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தபோது வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாதிருந்தபோது இறைச்சியின் மீது இச்சை உள்ளவர்களாய் மாறி போனார்கள். அப்பொழுது இறைச்சி கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்கிறான், நானும் ஆண்டவர் இந்த ஜனங்களை பெற்றேன், இவங்களுக்கு எப்படி இத்தனை லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை பார். மோசே சொல்றாரு, எப்படி ஆண்டவரே, அங்கே கடலின் மச்சத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தால் இந்த ஜனங்களுக்கு போதாதே, மந்தையில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தா கூட இந்த ஜனங்களுக்கு பத்தாதே, எப்படி இது பாசிபிள்? எனக்கு முடியாதது ஒன்றே, இந்த ஜனங்களை நானா பெத்தேன் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கரம் குறுகியிருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது பார் என்று சொன்னபோது ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை உண்டாக்கி கடலில் இருந்து 2 நாள் பிரயாண தூரம் கர்த்தர் காடைகளை கொண்டு வந்து போட்டா ஜனங்கள் சாப்பிட்டு புசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய கரம் குறுகி போகாத கரம். இங்க யாக்கோபின் வம்சத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி குறுகி இருக்கிறதோ. ஒரு நாளும் குறுகி போகாத கரம், குறுகி போகாத கர்த்தருடைய ஆவி இன்றைக்கு அவருடைய கிரியைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய வார்த்தைகளின் நடக்கும் நன்மைகளை இந்த காலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபுக்கும் யாக்கோபின் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுப்பார். அப்படின்னா என்ன ஆண்டவரே, இது வரைக்கும் எப்படி நடக்க போகுது? என் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகுது? நான் எப்படி பெருக போகிறேன்? எனக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லையே, எனக்கு இன்னும் பெருக்கம் வரலையே, ஒரே இடத்துலையே ஸ்டேபிளாக ஸ்டாக்னண்ட்டாக நின்று கொண்டே இருக்கிறேனே, எப்போ மூவ் பண்ண போகிறேன் என்று எதிர்பார்ப்போடு இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்திருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, யாக்கோபின் வம்சத்துக்கு கர்த்தருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகாத கரம், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற போகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு நன்மை செய்யாதிருப்பாரோ? இன்னைக்கு செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் செய்வார்.
குறுகி போகாத கரம், குறுகி போகாத ஆவி, நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அப்படின்னா, யாக்கோபு வம்சத்தார் செம்மையாக இருந்தாங்கன்னா, நல்ல ஒரு இன்டெகிரிட்டியா, நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக கர்த்தருக்காக ஒழுங்காக வாழ்ந்தா கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, செம்மையான இருதயம். யெகூ கேட்குறான், என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாக இருக்கா, சமாதானமாக இருக்கா? அது இருந்த உடனே ரதத்தில் அவனை ஏற்றி கொண்டு போய் சத்துருவை முறியடித்தான். ஏசபேலின் சந்ததி, ஆகாப்பின் சந்ததியை முறியடித்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ செம்மையாக நடக்கிறவர்களுக்கு யாக்கோபு வம்சத்தின் ஆசீர்வாதம், நன்மை கண்டிப்பாக செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு உண்டு இன்னைக்கு. ஆமே, 3 ஆசீர்வாதம் சொல்கிறேன். 3 kind of blessing, 3 ஆசீர்வாதம். 1 கணம். சொல்லுங்க, யாக்கோபின் வம்சத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கணம், ஹானர். 2வது யாக்கோபின் வம்சத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிசுத்தம், ஹோலினஸ். 3வது யாக்கோபின் வம்சத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஹோப், நம்பிக்கை. 1 ஹானர், 2 ஹோலினஸ், 3 ஹோப். கணம், பரிசுத்தம், நம்பிக்கை. இந்த 3 ஆசீர்வாதம் யாக்கோபின் வம்சத்துக்கு, யாக்கோபின் சந்ததிக்கு கர்த்தர் தரார். வேகமா சில வசனங்களை தியானிப்போம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 3, 4, 5 இந்த 3 வேத பகுதியையும் வாசிக்க கேட்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 3 and 4, 5. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும். எல்லாம் நான் சொல்ற வார்த்தையெல்லாம் யாக்கோபின் வம்சத்தாருக்கு, யாக்கோபின் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுன்னு சொல்லி திருப்பி திருப்பி வரும். அதை நீங்க கவனிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும், குறிச்சு வச்சுக்கணும். நீ யாக்கோபு வம்சத்துக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டைகளை சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், முதல் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு, கைக்கொள்வீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். நீங்க தான் எனக்கு பொக்கிஷமா இருப்பீங்க. நீங்க தான் எனக்கு சொந்த ஜனமா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. மொத ஆசீர்வாதம், யாக்கோபின் சந்ததியே, யாக்கோபின் வம்சமே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க மொத்த ஆசீர்வாதம் கணம். அந்த கணம் என்ன கணத்தை கர்த்தர் தரா? பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை கர்த்தர் அழைத்து தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவன் தம்முடைய வார்த்தைக்கும் உடன்படிக்கைக்கும் கை கொண்டு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை விட்டு புறப்பட்ட போது அவனை ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் தேவன் ஏற்படுத்தி மல்கியா 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51:2 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினான். எங்கேயுமே எந்த ஜனமும் என்ன கூட்டு கொண்டு போய் கானானுக்கு கொண்டு போய் விடுன்னு சொல்லல. எந்த ஜனமும் எந்த ஜாதியும் ஆண்டவரே நாங்கள் உங்க பிள்ளையா இருக்கோன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு ஒரு ஜாதியை கர்த்தர் பிரித்தெடுத்து அந்த ஜனத்தை என் சொந்த சம்பத்தா, யாக்கோபின் வம்சமே, நீ என் சொந்த ஜனம், சொந்த சொத்து, சொந்த பிள்ளைகள், சொந்த பொக்கிஷம்.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை விட அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால தாகம் தீர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பெரிய கனம் என்ன தெரியுமா? நான் ஏசப்பாவுடைய பிள்ளை என்கிற ஒரு பெரிய கனம். இந்த உலகத்திலேயே எந்த மனுஷனுக்கு இல்லாத கனம் யாருக்கு தர்றாரு? பழைய ஏற்பாடு யாக்கோபின் வம்சம், புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தராரு. உங்களுக்கு எனக்கும். ஒரு காலத்தில் அந்நியரும் பரதேசிகளும் வாக்குத்தத்தத்துக்கு புறம்பா இருந்தோம், தூரமா இருந்தோம். இன்னைக்கு எப்படி கணம் யோசிச்சு பாருங்க. துன்மார்க்கமா இருந்தேன், கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தேன், இந்து குடும்பத்தில் இருந்தேன், குடிச்சு வெறிச்சு இருந்தேன். இப்ப எங்க போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் எனக்கு ஏன் இந்த கனம்? எப்படி இந்த கனம் வந்தது? இயேசு என்ற ஒரு விலையேற பெற்ற தேவனுடைய இரத்தத்தினால என்னைக்கு மீட்கப்பட்டு இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலரான யாக்கோபாய் மாறினமோ கர்த்தர் என்னை கனம் பண்ணுகிறார். உங்களுக்கு கர்த்தர் இந்த கனத்தை கொடுத்திருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே, ஆமா. நம்மளெல்லாம் ஒரு நாள் சீ அப்படின்னு சொன்ன காலம் உண்டு இல்ல? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா மாறணுமோ சொந்த ஜனம்ன்றார் பாருங்க. எபேசியர் 1:13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, இந்த வசனத்தை கேட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்க விசுவாசிகள் ஆனபோது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், அந்த வாக்குத்தத்தமாகிய அந்த பெந்தேகோஸ்தே நாட்களில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? அவருக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். பாருங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய ட்ரெஷர், சொத்து, பொக்கிஷம், மகிமை, பாக்கியம், கனம் என்னன்னு நான் சொன்னா கேட்பேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவேன், ஏசப்பா பிள்ளைங்கிற ஒரு பெரிய கணத்தை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நான் இன்னாருடைய பிள்ளை, நான் இவருடைய குடும்பம், இந்த சந்ததி, நான் ஏசப்பா பிள்ளை. இந்த கழுதை எங்கேயோ இருந்தது, இந்த கழுதைக்கு திடீர்னு ஏன் முன்னாடி வஸ்திரத்தை விரிச்சாங்க? ஏன் திடீர்னு குருத்தோலை ஏந்துனாங்க? ஏன் ஓலைகளை வெட்டி போட்டாங்க? எப்படிப்பா திடீர்னு ஓரமாக இருந்த கழுதை இன்னைக்கு அவர் மேலே வந்து என்னைக்கு உட்கார்ந்தாரோ, அவர் மரியின் மீது மரி குட்டியின் மீது ஏறி வருகிறவராக இருந்த உடனே கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன்னு எதனால சொல்றா? அல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களையும் உலகத்தில் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி இவ்வளவு கணத்துக்குரியவர்களாக மாற்றினாரு? படிக்காத ஆட்கள், விவரமே இல்லாத ஆட்கள், உலகத்தில் பைத்தியம்னு சொல்லப்பட்ட ஆட்கள். எனக்கு தெரியும், இங்கிலீஷே வாசிக்க தெரியாமல் இங்கிலீஷை வந்து எப்படி பாஸ் ஆகுவேன்னு சொல்லிட்டு காலேஜை விட்டு ஓடி போன ஒரு பாஸ்டர் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய சபையின் போதகர் இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணுறாரு. இங்கிலீஷ்காக சர்ச்சு காலேஜ் படிக்காமல் போனவர் எப்படிங்க என்னைக்கு அவர் பிள்ளையா மாறினாரோ, என்னைக்கு எனக்கு அந்த கணத்தை தந்தாரோ, அவருடைய சொந்தமானவர்களா, அவருடைய பொக்கிஷமா என்னைக்கு அவரை என்னை மாற்றினாரோ, அன்னைக்கே கர்த்தர் என்னை கனம் பண்ண ஆரம்பித்து விட்டா. அந்த கணம் தான். வலது கரத்தை கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய கணம்! உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால, உம்முடைய ஆவியினால முத்திரிக்கப்பட்டதுனால, உம்முடைய பிள்ளை என்கிற ஒரு பெரிய கணம். 1 பேதுரு 2:9 பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய
கூட்டம், பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். நம்மளை எவ்வளோ கனம் பண்ணுறாரு பாருங்க. என்னை சொந்தமாக மாற்றிருக்கிறாருன்னா எனக்கு அவ்வளோ கனம் கொடுக்குறாரு. என்னை முக்கியம்னு நினைக்கிறாரு. உங்களை என்ன ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? நீ எனக்கு முக்கியம். உங்கள் நகையை எல்லாம் கொண்டு அப்படி வீட்டில் அப்படி இப்படி தூக்கி போட்டுருவீங்களான்னு? ஒரு டைமண்ட் நெக்லஸ் வச்சுருக்கீங்க, ஒரு தங்க செயின் வச்சுருக்கிறீங்க, ஏதோ ஒரு பொக்கேஷம் பத்திரம் வச்சுருக்கீங்க, வீட்டில் அப்படி சும்மா அப்படி கிடக்குமா? என்ட்ரன்ஸில் டேபிளில் இருக்காதுல்ல? அது எவ்வளோ பொக்கேஷமாக லாக்கரில், இல்லைன்னா பேங்க்காரனை நம்பி பேங்க்லலாம் லாக்கர் வாங்கி உள்ளே வைப்பீங்கள்ல. இயேசு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபின் வம்சம், யாக்கோபின் சந்ததி என் சொத்து, நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருப்பேன். உங்களை கர்த்தர் அப்படிதான் இந்த காலை வேளையில் கனம் பண்ணுகிறா. உங்களை யாருக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டா, எங்கேயும் தூக்கி போட்டுற மாட்டா, யாரையும் அற்பமாக நினைக்க விடவே மாட்டா. அல்லேலூயா. யாத்திராம் 19:6 பாருங்களேன். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், ஊழியத்துக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி, கனம் பண்றாரு. ஜாதின்னா நம்ம ஊரில் உள்ள ஜாதி இல்லை, தோத்திரம், அது பொல்லாத ஆவி. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நான் இந்த ஜாதின்னு கர்த்தருடைய பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் யாக்கோபின் வம்சம் அல்ல. ரெண்டே ஜாதி தான் இருக்குது. ஒன்று பரிசுத்த ஜாதி, இன்னொன்று பாவ ஜாதி. சொல்லுங்க, பரிசுத்த ஜாதி, பாவ ஜாதி. எந்த ஜாதியும் உங்களை பரலோக ராஜ்யம் கூட்டு கொண்டு போகிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நம்மளை பரிசுத்தமாக இருந்தாதான் அந்த ஜாதி தான் யாக்கோவின் வம்சம். அல்லேலூயா. ஆசாரிய ராஜ்யமா, அப்படி ஒரு ராஜ்யமாய் கர்த்தர் மாத்துறார். ஏசாயா 14 1-2 வசனங்களை பாருங்க. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். கவனம். அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி அந்நியர் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோட கூடிக்கொள்வார்கள். யாக்கோபின் வம்சத்தோட கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ரெண்டாவது, மூணாவது ஆசீர்வாதம் என்ன? என்ன சொத்தா பார்க்கிறாரு. ரெண்டாவது, என்ன பரிசுத்த ஜாதியா பார்க்கிறாரு. மூணாவது சொல்றாரு, யாக்கோபின் வம்சத்தாரே, உங்களை சிறையாக்குனவர்களை நீங்க சிறையாக்குவீங்க, உங்களை ஒடுக்குனவர்களை நீங்க ஆளுவீர்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கணம். இது வரைக்கும் உங்களை எதெல்லாம் சிறைப்படுத்தியதோ, எதெல்லாம் உங்களை ஒடுக்கியதோ, அதை நீங்கள் சிறையாக்கி அதை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். எதெல்லாம் உங்களை மேற்கொள்ள போராடியதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீங்கள் சிறையாக்கினவர்களை சிறையாக்கும்படி, உங்களை ஒடுக்கினவர்களை நீங்கள் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒபதியா 1 17-18 வசனத்தை பாருங்க. ஒபதியா 1 17-18 வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்பவர் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒண்ணு என்ன? யாக்கோபின் வம்சத்துக்கு கொடுக்கிற கணம் என்ன? நான் உங்களை கனப்படுத்துறேன். உங்க சுதந்திரங்கள் எல்லாம் நீங்க சுதந்தரித்துக் கொள்வீர்கள். உபாகமம் 30:5 சொல்லுகிறது, உங்களை சுதந்தரிக்க பண்ணுகிற, உங்கள் பிதாக்கள் சுதந்தரிக்க பண்ணுகிற தேசத்தில் உங்களை சுதந்தரிக்கவும், உங்களை கொண்டு சேர்க்கவும், அதில் நன்மை செய்யவும், பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ண என்னென்னலாம் இன்னும் சுதந்தரிக்காமல் இருக்கீங்களோ, கர்த்தர் இந்த மாதம் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, இன்னும் வராத வாக்குத்தத்தங்கள், வராத நன்மைகள், வராத சொத்துக்கள், வராத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். யாக்கோபின் வம்சத்தார் எப்படியே மாறுவீங்களா? அக்கினி. சொல்லுங்க, என்ன கணம்?
உங்களை கர்த்தர் ஃபயரா மாற்ற போறார். உங்களை கர்த்தர் அக்கினியா மாற்ற போறா. எதுக்கா? வாசிசம், யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலைகளா இருப்பார்கள், ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியா இராதபடி இவர்களை பட்சிப்பார். உங்களை கர்த்தர் எதுக்கு அக்கினியா மாற்றி கனம் பண்றாரா? உங்களோட போராடுற ஏசா வம்சத்தார், உங்களை விரட்டுற சத்துருவை பட்சிக்க அழிக்க அந்த துரும்ப போல மாற்ற கர்த்தர் உங்களை அக்கினியா மாற்றுவார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் கனம் பண்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் கனம் பண்றார். பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அதுதான். நீங்க சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை அக்கினியா மாற்றுவா. கர்த்தர் உங்களை பிள்ளையா கனம் பண்ணுகிறா. உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாற்றுகிறா. உங்களை பரிசுத்த ஜாதியா கர்த்தர் மாற்றுகிறா. உங்களை ஆசாரிய ராஜ்யமாய் கர்த்தர் மாற்றுகிறா. இதெல்லாம் யாக்கோபு வம்சத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற கனம், ஆசீர்வாதம். உங்களை கனம் பண்றார். பிள்ளைகள் எல்லாம் அப்படி தான் கர்த்தர் கொடுப்பார். ஒரு பிள்ளைகளுக்கு அப்பா கொடுக்கறது என்ன? சொத்தை கொடுப்பாரு, பிஸ்னஸை கொடுப்பாரு, வண்டியை கொடுப்பாரு. இதெல்லாம் அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்கறது. ஆனால் நம்ம பரம தகப்பன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? நான் உனக்கு பிள்ளைன்னு அதிகாரம் தாரேன், நீ சுதந்தரிப்பாய், உன்னை அக்னியாக மாற்றுவேன், உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்குவேன், உன்னை அடிமைப்படுத்தினவர்களை, உன்னை போராடினவர்களை நீ ஆட்கொள்ளுவான், நீ அவங்களை ஆளுகை செய்வ. இதுதான் கணம். ஆண்டவர் இந்த 7வது மாதம் இந்த வருஷத்தின் நடுவில் உங்களை பார்த்து யாக்கோபின் சந்ததிக்கு, யாக்கோபின் வம்சத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, எதுவும் உங்களை அணுகாது. உங்களை பட்சிக்கிறவர்களை நீங்கள் பட்சிப்பீங்க, உங்களை சிறையாக்குனவர்களை நீங்கள் சிறையாக்குவீங்க, உங்களோடு போராடினவர்களை நீங்கள் ஆளுகை செய்வீங்க. உங்களை கர்த்தர் அக்கினியா மாற்றுவா. ஆமென். பாவம் பக்கத்தில் வராது. அக்கினியா இருந்துச்சுன்னா பாவம் பக்கத்தில் வராது, அசுத்தம் பக்கத்தில் வராது, உலகம் நம் பக்கத்தில் நெருங்க முடியாது, பிசாசு நம் பக்கத்தில் நெருங்க முடியாது, எந்த வல்லமையும் உங்கள் பக்கத்தில் நெருங்க முடியாது. என்னை கனம் பண்ணுகிறா பிள்ளையா மாற்றி. 2வது ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 2:5. யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே, அண்டர்லைன். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாக்கோபின் சந்ததி இருளிலே நடக்க மாட்டார்கள். அவங்களுக்குள்ள அந்தரங்கம் இருக்காது, அசுத்தம் இருக்காது, இருள் இருக்காது, பாவம் இருக்காது, உலகம் உள்ள இருக்காது, எந்த தேவனுக்கு பிரியமில்லாத பிசாசின் கிரியை இருக்காது. அவங்க வெளிச்சத்தில் நடப்பார்கள். அப்படின்னா பரிசுத்தமா அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபின் சந்ததிக்கு உண்டு. அப்போ இந்த யாக்கோபின் சந்ததி பரிசுத்தத்தில் நடக்கணுமே. அவங்க செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நன்மை இருக்காதிருக்குமோ கண்டிப்பாக நான் செய்வேன். ஆனால் யாக்கோபின் வம்சம் எப்படி இருந்தது, அதை எப்படி மாற்றினாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 - 9 வசனம். அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட இருளெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கர்த்தர் அப்படியே மாற்றி அவங்கள வெளிச்சத்தில் நடக்க பண்ணினார், பரிசுத்த ஜாதியாக மாற்றினார். 5 காரியம் இதில் போட்டிருக்கு பாருங்க. யாக்கோபின் வம்சத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? 2, 6, 7, 8. யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தீரை போல் நாள் பார்க்கிறவர்களாக இருந்து. 1, இந்த யாக்கோபின் வம்சத்திற்குள்ள எப்படிப்பட்டது இருந்தது? தவறான உபதேசம் இருந்தது. எழுதிக்கோங்க, தவறான உபதேசம், ராங் டாக்ட்ரின், தவறான உபதேசம். 7வது, அடுத்தது, நாள் பார்க்கிறவர்களாக இருந்து அந்நிய புத்தர் மேல் பிரியப்படுகிறார்கள். 2வது தவறான உபதேசம் இருந்தது. 2வது தவறான கிரியை, ராங் டீட், தவறான கிரியை இருந்தது. அப்புறம்
அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் தவறான ஆசை, ராங் டிசையர், தவறான ஆசை இருந்தது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் குதிரைகளினாலும், அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை, ரதங்களுக்கும் முடிவில்லை. ராங் டிபெண்டிங், தவறான சார்ந்து கொள்ளுதல், தவறாக சார்ந்து கொள்ளுதல். அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். ராங் டிவோஷன், தவறான ஆராதனை. என்னென்னலாம் இருந்துச்சான் யாக்கோவின் வம்சத்துக்குள்ள, இஸ்ரவேலின் சந்ததிக்குள்ள? தவறான உபதேசம் இருந்துச்சான், தவறான கிரியை இருந்துச்சான், தவறான ஆசை இருந்துச்சான், தவறான சார்ந்து கொள்ளுதல் இருந்ததாம், தவறான ஆராதனை இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சந்ததி இருந்தது யாக்கோபின் வம்சம். ஆனால் அவர்களை வெளிச்சத்தில் நடத்துறதுக்காக கர்த்தர் அவர்களை தம்முடைய பிள்ளையா மாற்றி பரிசுத்த ஜாதியா மாற்றி கனம் பண்றாரு. நம்மளும் அப்படிதான் இருந்தோம், தவறான உபதேசத்தில் இருந்தோம். நீங்க அதில் பாருங்க, என்ன தவறான உபதேசம்? 6ஆம் வசனம், அவர்கள் கீழ்த்திசையின் உபதேசத்தை பண்ணினார்கள். என்னதான்? பெலிஸ்தியர்கள் நாள் பார்க்கிறார்களாம். அந்நிய புத்திரர்கள் பாருங்க, பெலிஸ்தியரை போல நாள் பார்க்கிறவர்களாயிருந்து கீழ்த்திசையின் உபதேசம், ராங் டாக்டரிங். நம்மளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்த காலத்தில், ஏன் இப்பயுமே பல கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்குறாங்களே, வாஸ்து பார்க்குறாங்களே, இல்லை நல்ல நேரம் பார்க்குறாங்களே, வீட்டுக்குள்ளே ஜாதகம் வச்சுருக்காங்களே, செவ்வாய் வெறுவாயின்னு கல்யாணம் முடிக்க மாட்டேங்காங்களே, சனிக்கிழமை முடிக்காத ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கிறிஸ்தவர்கள் தான் சொல்கிறாங்க, ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறோம். ஆனால் நாள் பார்க்கறதுன்னு சபைக்குள்ளே இருக்க, நல்ல நேரம் கெட்ட நேரம், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு உள்ளு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோமே. ஒரு காலத்தில் இருந்தோம், ஓகே, தெரியாமல் இருந்தோம். ஆனால் சவுல் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றதற்கு பின்பாகவும் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வேஷம் மாறி அவன் சவுல் வேஷம் மாறி குறி கேட்கிறவரிடத்துல, செத்தவளிடத்துல, அஞ்சனம் பார்க்கிறவரிடத்துல, நாள் பார்க்கிறவரிடத்துல சாமுவேலின் ஆவியை எழும்பி வர பண்ணு என்று சொல்லி போய் நின்றாலே. ஒரு அபிஷேகம் பெற்றவன் தான், தவறான உபதேசம் உள்ள இருக்குதே. ஒரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகள் வீடு வாசல் இதில் இருக்கணும், தெற்க பார்த்து தான் இருக்கணும், வடக்க பார்த்தா தான் நல்லது, கிழக்க பார்த்த வீடு தான் நல்ல வீடு. வெயில் சொல்லுன்னு அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். கதவை திறந்து மூஞ்சிலும் சப்புன்னு அடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் வீடு, இளைப்பாற வீடு. ஆமேன்னு சொல்லுங்க. வாஸ்து, நாள் பார்க்கறது, இன்னும் எத்தனை குடும்பத்துக்குள்ள 4 நட்சத்திரம். யாக்கோவின் வம்சம்னு சொல்கிறோம், பிள்ளைகள்ன்றோம், இரத்தத்தினால கழுவப்பட்டோன்றோம், கிறிஸ்தவர்கள்ன்றோம், விசுவாசிங்கிறோம். தவறான உபதேசம் உள்ள உட்கார்ந்துருக்கா? பெலிஸ்தியர்களைப் போல நாள் பார்க்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிற ஒரு வசனம் வாசியேன். கலாத்தியர் 4 9 10 11 பாருங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஏன் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டது, பிரசங்கம் பண்ணதெல்லாம் வீணா போயிருமோன்னு பயமா இருக்கு. தவறான உபதேசம். கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க இப்படி மாம்சத்தில் முடிக்கிறீங்களப்பா, என்னப்பா இருக்கீங்க, எங்க வாழ்றீங்க? உங்களை கர்த்தர் கனம் பண்றார். கர்த்தர் உங்களை பரிசுத்த ஜாதியா பிரித்து எடுக்கிறார். ஒன்று இப்படிப்பட்ட தவறான உபதேசம். இன்னொரு தவறான உபதேசம் ஆசீர்வாத உபதேசம். இன்னைக்கு அது பெருகிட்டு. கிருபையின் உபதேசம் அது பெருகிட்டு.
இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வருகிறவர்களை நீங்கள் உங்கள் வீட்டிற்குள்ளே சேர்த்து கொள்ளாமலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமலும் இருங்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் அவருடைய செத்த கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள் என்று 2 யோவான் அங்கே 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8, 9, 10 வசனத்தில் நீங்க வாசித்து பாருங்க. ஏசப்பா நமக்காக சிலுவை சுமந்து பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, எல்லாம் நம்மளை மீட்டெடுத்துட்டாரு. அதுக்காக எல்லாம் ஒன்றுமே செய்யாமல் பைபிள் வாசிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம் அப்படின்றதான் இன்றைக்கி உலக பிரசங்கம் ஆயிட்டு. நீ வீட்டிலேயே ஜாலியாரு, டிவியை பாரு, டிவியிலே பிரசங்கத்தை கேளு, முடிஞ்சா பைபிள் வாசி, முடிஞ்சா இரு அப்படிங்கிற உலக பிரசங்கம் தான் இன்றைக்கி ஆயிட்டு. இதுவும் தவறான உபதேசம். தினந்தோறும் சாப்பிட்றோமே, தினந்தோறும் உங்கள் சரீரத்துக்காக உழைக்கிறீங்களே, உங்கள் ஆவிக்குரிய சரீரத்துக்காக நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க வசனத்தை, உங்கள் ஆவிக்குரிய சரீரத்தை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க, அது ரொம்ப முக்கியம். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தவறான கிரியை. என்ன கிரியை இருந்துச்சு அங்க? ராங் டீட். என்ன கிரியை இருந்துச்சு? 6ஆம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க. அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே அப்படின்னா என்ன? அந்நிய புத்திரர், தவறான கிரியை. அந்நிய புத்திரர் மீது கிரியப்படுகிறார்கள். புறஜாதியின் மார்க்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. பச்சை குத்தாதன்னு ஆண்டவர் சொல்றாரே, ஏன் குத்துற? முடியெல்லாம் ஒழுங்கா வெட்டுன்னு கர்த்தர் சொல்றாரே, ஏன் மோசமா வெட்டுறீங்க? கிழிஞ்ச பேண்டெல்லாம் போடாதன்னு சொல்றாரே, ஏன் போடுறீங்க? சர்ச்சைக்கு வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும், அழகா பக்காவாக ட்ரெஸ் போட்டு வரணும். ஆண்டவரை பார்க்க வரோம், எவ்வளோ அழகாக வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லேன், சர்ச்சைக்கு வரும்போது இந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க. அது எதுக்கு போடுறீங்க? ஏசப்பா சமூகத்துக்கு வரும்போது நல்லா மகிமையாக வாங்க. நான் டீசெண்டான, அதாவது நேர்த்தியான, ஒழுங்கான, தகுதியான வஸ்திரம். என்ன வஸ்திரம்? மணவாளனை பார்க்க வரும்போது பைபிள் வசனம் இருக்கு, அவங்களுக்கு கல்யாணத்துக்குரிய வஸ்திரம் இல்லை, அதனால கர்த்தர் அவர்களை புறம்பாக்கிட்டார். நம்ம சபைக்கு போட்டு வரும்போது தகுதியான வஸ்திரம் போட்டு வரணும். எப்படி வஸ்திரம்? ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது தகுதியான வஸ்திரத்தோடு வரணுமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். புறஜாதியின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அந்நிய புத்திரர் மேலே ஏன் நம்ம பிரியப்படணும்? கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோவின் சந்ததி, பரிசுத்த சந்ததி, உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான் விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம். நம்ம நடக்கிறது, ட்ரெஸ்ஸிங்ஸு, நம்ம பேசுறது, நம்ம செயல்படுகிறது எல்லாமே பவுல் சொன்னது போல, நான் அவருடைய அச்சு அடையாளங்கள் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். ஒன்று கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், இல்லை என்றால் என்ன பின்பற்றுங்கிறாரு. எப்படி முடியும்? ஒரு மனுஷனால் இப்படி சொல்ல முடியும்னா எந்த அளவுக்கு அவர் பர்ஃபெக்டாக வாழ்ந்திருக்கிறாருன்னு பாருங்க. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் யாக்கோபின் சந்ததியாக இருந்தால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்ம வாழ்கிற நடக்கையிலே, நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸில், பேச்சில், செய்கைகளில், கிரியைகளில் வெளிப்படட்டும். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஜீவியம் பரிசுத்த ஜீவியமாய் மாறட்டும். 3வது பாருங்க, 7வது வசனம். அவர்கள் ஏசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கும். அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவே இல்லை. ராங் டிசையர், தவறான ஆசை. சொத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறான், யாருக்கு சேர்த்து வைக்கானே தெரியல. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நீங்க எவ்வளவு ஆத்தும ஆதாயம் பண்றீங்கிறதான் தேவை. கடைசி நாட்களில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 வசனம், பிரமித்து அழிந்து போங்கள். யாரை பார்த்து சொல்ற? ஐஸ்வர்யவான்களே, நீங்க சம்பாதித்த சம்பாத்தியம் எங்கே போகும்? உங்கள் பொன் துருப்பிடித்து போகும். நியாய தீர்ப்பு நாட்களில் அந்த துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும். சம்பாதிக்கிறதுல தப்பே இல்லை. நான் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. நான் எந்த ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன் கிடையாது. கண்டிப்பாக ஆசீர்வாதம் தேவை, நம்ம குடும்பத்துக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை சொத்துக்களை சேர்த்து வைங்கள். கண்டிப்பாக சேர்க்கணும். அப்பா அம்மா சேர்க்கணும். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. கார் வாங்கி கொடுங்க, வீடு வாங்கி கொடுங்க, எவ்ரிதிங் ஓகே. ஆனால் சம்பாத்தியம்தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. ஹலோ, பொண்ணும் வெள்ளியும் இதை என்ன செய்ய போகிறோம்?
வேதத்தில் ஒரு மனுஷன் சொல்கிறான், என்னுடைய தானியம் வயல் நிலம் அப்படியே வளைஞ்சது, நான் களங்களை பெருசாக்கி தானியத்தை நிரப்பினேன். அவன் என் ஆத்மாவை பார்த்து சொன்னேன், என் ஆத்மாவே சந்தோஷப்பட்டு கலிகூறு, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சந்ததிக்காகவும் சொத்து சத்து வச்சிருக்கேன், இன்பமாயிரு. திடீர்னு மேலேருந்து ஒரு சத்தம் வருது, மதிகேடனே, இன்னைக்கு இரவு செத்து போனீன்னா எங்கடா போவ? இன்னைக்கு செத்து போனா எங்க போவ? உன் சொத்தை எங்க கொண்டு போய் கொடுப்ப? கடைசி நாட்களிலே பொண்ணு வெளியும் சேர்த்தீர்களே, சேருங்க, அதுவே சிந்தனையாக ஓடாதீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆராதனைக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. அடுத்தது பாருங்க, அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கு முடிவே இல்லை. தவறான சார்ந்து கொள்ளுதல் எங்க? தவறா. கர்த்தர் குதிரைகளினாலும் ரதங்களினாலும் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. பெரிய கிருபை. ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ? அவர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ? எல்லாம் உலக பலத்தின் மீது தான் சார்ந்திருக்கிறோம். யாக்கோபின் வம்சத்தை யாரை சார்ந்து நிற்கிறோம்? அரசியல்வாதியவா, அரசாங்கத்தையா, அதிகாரியா, மனுஷனையா, ரவுடியவா, எவனை சார்ந்திருக்கிறோம்? கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்து போட்டிருக்கு, அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். 115ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது, கைகள் கால் இருந்தும் நகராது, கிரியை செய்யாதே. அவைகளை பண்ணுகிறவர்களும் அப்படியே இருக்காங்களே, அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போலவே இருப்பார்களே. விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம். ஆண்டவர் அவர் சாயல்ல நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் சாயல்ல உண்டாக்கி இருக்கிற ஆண்டவர் அவரை போய் ஒரு 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 சொரூபமா, ஊரும் பிராணிய, வானத்துக்கு மேலே பூமிக்கு கீழே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னாரு. அவர்கள் தேசம் விக்கிரகங்களினால் நிறைந்திருக்கிறதா? யாக்கோபின் வம்சத்தாரே, நம்ம ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவன். அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும். நம்ம விக்கிரகத்தை வணங்கவோ விக்கிரகத்தை தொடவோ ஏசப்பா நமக்கு பைபிள் அப்படி சொல்லி தரல. தேவன் அருவருக்கிற ஒரு பாவனை அதுதான். என்னைக்கு தேசத்தில் விக்கிரகங்கள் அதிகமாகுதோ அன்னைக்கு விபச்சாரம் அதிகமாக இருக்கும், அந்த தேசத்தில் அசுத்தம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய விக்கிரகம்னு நீங்கள் ஏசப்பாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். நீங்கள் ஏசப்பாவை ஃபஸ்ட்டு வைக்காம உங்கள் பிள்ளைகளையோ குடும்பத்தையோ வியாபாரத்தையோ வேலையையோ படிப்பையோ முன்னாடி வச்சா அது விக்கிரகம் தான். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்கு. எனக்கு எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியணும். ஆமென். எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியணும். கர்த்தருக்காக யார் வைராக்கியம் பாராட்டுறீங்களோ அதுதான் யாக்கோபின் சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த சந்ததியை பாருங்க பரிசுத்த ஜாதியா மாற்ற விரும்புகிறார். கடைசியா முடிச்சிரட்டா, ஏசாயா 29:22. ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, நோ ஷேம், நோ சஃபரிங். நீ வெட்கப்படுவதும் இல்லை, உன் முகம் செத்து போவதும் இல்லை. நீ வெட்கப்பட்டும் போக மாட்ட, நீனு செத்தும் போவதில்லை, உன் முகம் செத்து போவதில்லை, தலை குனிஞ்சும் போக மாட்டேன். யாக்கோபின் வம்சத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. இனி உங்களை கஷ்டத்தில் கர்த்தர் விடவே மாட்டார். சங்கீதம் 44:16-17.
உன் லச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. ஏசாயா 46:3 பாருங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பவதியான முதல் உங்களை தாங்கினேன். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். உங்களை முதிர் வயது வரைக்கும் சுமப்பார். சில நேரம் வயசானவங்க சொல்கிற வார்த்தை என்ன பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, நமக்கு ஒரு நம்பிக்கை தர்றாருல, நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் முதிர் வயது வரைக்கும். பரலோராஜ்யம் போகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை சுமப்பா. யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. யாக்கோவின் சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்மை சுமப்பார், ஏந்துவார், தப்புவிப்பார். தைரியமாக இருங்க. சங்கீதம் 24 முதல் 5 வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபும் என்னும் சந்ததி. அந்த சந்ததி எப்படிலாம் இருக்குமா? முதல்ல போடுங்க 1ஆம் வசனம். பூமி அது நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையவை, ஏனெனில் அவதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அது நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். யார் பரலோராஜ்யம் போவான்? கடைசி ஒரு ஆசீர்வாதம். முதல்ல சொன்னேன் ஹானர், ஹோலினஸ், ஹோப். கடைசியில் ஹெவன், பரலோக ராஜ்யம். யாக்கோபின் சந்ததிக்கு எப்படி? யார் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏறுவான்? யார் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. 5ஆம் வசனம், தன் எச்சிப்பின் தேவனால் நீதியும் கர்த்தரால் அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். அதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.